வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பாப்பாவோட லஞ்ச் பேக் வீடியோ பார்த்துடலாங்களா. பாப்பா காலையில் மாமாவே சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்ஸு, 2 க்ரீம் பிஸ்கெட், அது போக முறுக்கு வந்து போட்டிருக்கேன். அதோட ஒயிட் ரைஸ் வச்சாச்சு, சாம்பார் ஊற்றி அதில் வழக்கம் போல் நெய்யும் ஊற்றியாச்சு. வாட்டர் பாட்டில் இன்றைக்கி தான் கொண்டு போகிறாங்க. அந்த வாட்டர் பாட்டில் இல்லை, எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் வாட்டர் பாட்டிலை உடச்சிட்டாங்க. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் உடையும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்டீல் பாட்டிலையே உடைக்கிறா அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. உண்மையாலுமே சொல்லப்போனால் இது பாப்பா பாட்டில் இல்லை, யாரோ பாட்டில் வந்து உடச்சிட்டு பாப்பாவோட பேக்கில் வச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாப்பாவோட பேர் சஸ்மிதான் வந்து வாட்டர் பாட்டில் எழுதியிருக்கும், இதில் எழுதலை. மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிவிட்டு மாற்றிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நைட்டு வந்து எழுதாமல் தூங்கிட்டாங்க. மேடம் வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டா பாப்பாவுக்கு கிளப்பி சாப்பாடெல்லாம் ஊட்டி நம்மளும் கிளம்பிட்டோம். அத்தைக்கு வந்து சாப்பாடு, சாம்பார், தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பாப்பாவையும் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்பணும். எங்கே கிளம்பிட்டோன்னு சொல்லி அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைங்களா. அத்தை வந்து நேற்று போயிட்டு இன்றைக்கி காலையில் வர சொன்னாங்க, இதே டாக்டரை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் காலையில் 6 மணிக்கு அத்தை வந்து ஜிஹெச் போயிட்டாங்க. நம்ம வந்து கரெக்டாக 9:30க்கு போனோம். டாக்டர் வந்துட்டாங்கன்னு சொல்லி உள்ளே வந்து அத்தை போயிருந்தாங்க. மாமாவும் வந்து இன்றைக்கி கூட தான் இருந்திருந்தாங்க. அத்தைக்கு ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்லி நான் வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டேன். நம்ம 9 மணிக்கு கிளம்பி போனனால நம்ம சாப்பிடாம போயிட்டோம். அத்தையை சாப்பிட வச்சுட்டு அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுட்டு நம்ம வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா வயிறு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பசி தாங்க முடியல. அதனால் வந்து டீ குடிக்க கீழே வந்துட்டோம். அதுக்குள்ளே டாக்டர் வந்துட்டாங்க. அத்தையும் போய் உள்ளே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. மாமா உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கேட்டு வரலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கூட்டம் நல்ல கூட்டம். அத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து சொல்லலை. அது மாமா தான் சொன்னாங்க, அத்தைக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியாக வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை டாக்டரு. திங்கக்கிழமை வந்து திருப்பியும் வந்து இசிஜி எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ப்ராப்ளம் தான், பட் ஆனால் வந்து அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது. திங்கக்கிழமை எடுத்துக்கலாம், ஆயில் ஃபுட்டெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம், மாத்திரை மட்டும் 30 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. வாங்கிட்டு நேராக நாத்தனார் கடைக்கு வந்துட்டோம். அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்களும் திட்டிகிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. சரி வந்தது வந்துட்டோம், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு அப்போ தான் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அடுக்கி வச்சு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அத்தை எங்கள் விட்டுட்டு மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை வலி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க. இதனால தான் வந்து இன்றைக்கி வந்து விளாக் லேட் ஆச்சு. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு மினி விளாகில் பார்க்கலாம். பாய்.